நாம் இன்னைக்கு செய்ய போகிறது நிப்பட் மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிப்பட் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், கொத்தமல்லி, கேரட், தக்காளி, மிக்சர். அடுத்து நம்ம கிரீன் சட்னி செய்துக்கணும். எலுமிச்சை பழம், பச்சை மிளகா, புளி, சோம்பு, வெல்லம், இஞ்சி, புதினா. நம்ம மிக்ஸி எடுத்துட்டு அதில் எல்லாம் நைஸாக இதெல்லாம் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி தயார் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க. புதினா முதல் போட்டுட்டு அதுலேயே பச்சை மிளகா, புளி, சோம்பு. நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி சோம்பு போட்டால். நம்ம ஸ்வீட் அதிகமானா இன்னும் கொஞ்சம் வெல்லம் அதிகமாக வச்சுக்கலாம். இஞ்சி, எலுமிச்சை பழம் பாதி, நல்லா டேஸ்டாக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம செய்து வச்சிருக்க நிப்பட்டை எடுத்து எல்லாம் சின்ன சின்ன பீஸாக உடைச்சி ஒரு பவுலில் போட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்குங்க. நம்ம நிப்பட் சாப்பிட்டு போர் அடிச்சிடும். அதை பசங்களுக்கு அது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப எல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. வெங்காயம் அதில் போட்டுட்டு நிப்பட்டில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை, கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டு, தக்காளி தேவையான அளவு ஊற்றிக்கணும். அது மேலே மிக்சரை நல்லா தூவி விட்டுடுங்க. எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா நிப்பட் மசாலா தயாராகிடுச்சு. குழந்தைங்க தான் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இதான் முத நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கூட ஆனியனும் சேர்த்துக்குங்க. இன்னும் ஆனியனும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.